ஓகே. வணக்கம். மீனவன் வளரிப்பாண்டி. வளரி வீசினா போய் வரும். என்ன நம்ம இந்த மீன் பிடிச்சி போகிறத பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சில நேரம் கிடைக்க மாட்டேது நண்பர்களே. நானும் இந்த 3 வாரமாக ஓடி ஏதாவது ஒரு கம்மாயில் கொஞ்சம் நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய மீனே கிடைக்கல. ரெண்டாவது என்னென்னா, ஏதாவது 2 வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சது மீன் தான், அதை பற்றி தான் நான் போட முடியும். டைம் பாஸ்க்காக வேலை இல்லாத நேரம் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கிடைக்கவே மாட்டேது. கடைசியில் ஒருத்தர் சொன்னார், காரியவட்டி பக்கத்தில் ஒரு கம்மா இருக்குன்றார். சரிண்டு நானும் பாகுபலி தம்பியும் அங்கே போயிட்டோம். போனால் பூராமே கழுத்து தண்ணியில் நின்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, என்னடா செய்யுது? கழுத்து தண்ணியில் போனமாக்கே செல்லில் வீடியோ எடுக்க முடியல. சரி, பால் செட்டை வச்சு நான் குச்சி துண்டியோடு போனேன். அப்புறம் குச்சியில் போய் ஒரு 3 வீடியோ கிடச்சி. அதான் நம்ம கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானம் அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இந்த வேறு வழி இல்லாமல் என்னடா செய்கிறது அப்படின்ட்டு செல்லப்புறம் வெளியே வச்சுட்டு அப்புறம் குச்சியில் போய் அடித்தோம். 5 அடித்தா 2 மிஸ் ஆகிருச்சு. அது என்ன பாறை எல்லா கம்மாயிலும் வேகமாக இழுக்கும். ஆனால் அங்கே அப்படி இழுக்க மாட்டேது. இந்த பொடி மீன் ஜிலேபி கண்டா கடிக்கும்ல, அந்த மாதிரி இப்படி கடிச்சிக்கிட்டு இருக்குது. அடித்தா வந்துடுது. இந்த மாதிரி தான் அடித்தோம். கடைசியில் இப்போ அந்த 2:30க்கு தான் வந்தோம். வேறு வழி இல்லை. சரி, என்னடா செய்வோம், யார்கிட்டயாவது கொடுக்கணும்னு பார்த்தா பூராமே ரொம்ப குறைஞ்ச விலையில் கேட்டாங்க. 200 ரூபாய்க்கு கொடுங்க, மொத்தம் ஒரு 3.5 கிலோ மீன் இருக்கும், 150 ரூபாய்க்கு கொடுங்கட்டாங்க. எதுக்கு? அதை நம்மளே ஒரே இதை சமைச்சிட்டு போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லி பாகுபலி அறுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி பொரிச்சிட்டோம். இந்த வாரம் கிடச்சது இவ்வளவு தான். எங்கடா பொரிச்சு நின்னீங்களே, மீனை எங்கடான்னு கேட்குறீங்களா? இருக்கு நண்பர்களே, மீன் இல்லாம வா இருக்க. மீனை பாண்டிகிட்ட எல்லாம் இருக்கும். பாருங்க பாருங்க, பூரா பொரிச்சாச்சு. 3.5 கிலோ 4 கிலோ இருக்குது, பொரிச்சாச்சு. தட்டு எவ்வளோ பெருசுன்னு பாரு. இந்த தட்டு நிறையா பொரிச்சாச்சு. சரி, ஒன்றை சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா தம்பி பாகுபலி பொரிச்சிருக்கேன். எல்லாமே ப்ரெஸ் பீஸாக எல்லாம் கறி தான், நல்லா தரமாக இருக்குது. ஏன்னா எதை எடுத்து சாப்பிட்றேன்டே தெரியல, எல்லா துண்டும் தரமாக இருக்குது. குருநாதா, எப்படிண்ணா இருக்கு மீன்? சூப்பர். சும்மாவா, ஆசியா கண்டத்திலே மாதிரி ஒரு சமையல்காரன் உலகத்திலே கிடையாது. தம்பி பாகுபலி எல்லாம் பொரிச்சிருக்கேன். உட்காந்து சாப்பிட்டு தான் போகிறோம். என்ன ஒன்று, எப்பயுமே நாங்கள் சொல்கிறது தான். அதாவது ஏதாவது 2 பஞ்சு பேசுவோம். மக்களுக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, சிலர் தள்ளி விட்டுருவேன். நான் எரிச்சலை கலப்புறேன் அப்படின்வாங்க. தம்பி, என்னுடைய நெட்டு நான் அதாவது இந்த உலகத்தில் 3 விஷயம். ஒன்று நல்ல தூக்கம், டயத்துக்கு தூங்கணும், டயத்துக்கு எந்திரிக்கணும். இன்னொன்று மது. அது ஒரு ரத்த ஓட்டம் சிறு இப்படி ஓடுற ரத்தத்தை சர்ன்னு சுற்றுறதுனால தான் அந்த மது குடிச்சினமே உனக்கு அந்த கிருகிருப்பு தான் போதையாக தெரியுது. 2 3 யார் குடும்பத்தையும் என்னைக்கு சொல்கிறது, யார் குடும்பத்தையும் கெடுக்காத. ஏன்னா உன் வாழ்க்கை எதுவோ உன் சரியான பாதையை பார்த்து போய்கிட்டே இருக்குது. யார் சொத்துக்கும் ஆசைப்படாத. இதுதான். இப்போ நாங்கள் பொதுவான இடத்துல தான் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கோம். எப்பயும் ஒரு பஞ்சு சொல்லுவோம். கண்ணா, அழகாக இருக்கணும்னா அத்திப்பழம் சாப்பிடு, அன்பாக இருக்கணும்னா ஆரஞ்சு பழம் சாப்பிடு, அலங்கோலமாக வாழணும் ஆசைப்பட்டாக்கே ஆலம்பழம் சாப்பிடு, மாசாக வாழணுமா மாங்காய் சாப்பிடு, பேச வாழணுமா பெரிக்காய் சாப்பிடு, நாசுக்காக வாழணுமா நவாப்பழம் சாப்பிடு, பாசம் வரணுமா பலாப்பழம் சாப்பிடு, பாசன்னு வாழணுமா பாவக்காய் சாப்பிடு. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம், நான் அமைதியாக வாழணும்னு ஆசைப்பட்டாக்கேன் ஆரலிக்காய் சாப்பிடு, அமைதியாக ஆயிடுவேன். நண்பர்களே, ஒரு ஜாலிக்காக சும்மா ஒரு பஞ்சு பேசுகிறது. மீனவன் வளரிப்பாண்டினா சும்மாவா, மதுரைன்னா ஜிகர்தாண்டா, மதுரைன்னா ஜல்லிக்கட்டு, மதுரைன்னா மல்லி. ஏன்னா ஒரு கட்சியில் 3 வரை 4 வரை இருக்குது. மதுரை மீனவன் இருக்கான், மதுரை ஃபிஷ்ஷிங் இருக்குது. அதனால தான் நான் இந்த சுருக்கு மந்ததை சொல்லிக்கிறது. நம்ம மீனவன் வளரிப்பாண்டி. வளரி என்பது என் குலதெய்வம். அதை எடுத்து தான் நான் வச்சுருக்கேன். அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக பொரிச்சிட்டோம். சந்தோஷமாக இருக்குது. நானும் பாகுபலி சாப்பிட பார்க்குறேன் என்ன. அதனால் ஆனால் இவ்வளோ சாப்பிட முடியாது. ஏன்னா இங்கே ஒரு பூராமே கறி சரியான 1 2 கிலோ 2.5 கிலோ பாரு தரமாக அடித்த பூரா கறி தான். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.
யார் தொந்தரவுக்கும் போகாதீங்க, உங்களுக்கான பாதையை பாருங்கள், யார் குடும்பத்தையும் கெடுக்காதீங்க. மது நாட்டுக்கு வீட்டுக்கும் உயிர் கேடு, அதை சாப்பிடாத, நல்ல உடம்பா சாப்பிடு, நிம்மதியாக டயத்துக்கு தூங்கி எந்திரி, செல்ல பொழுதுக்கும் நோண்டாத, என்ன மைண்டு வேறு மாதிரி போயிடும். நல்லதை உள்ளதை சொல், நல்லதை செய், நல்லா இருப்ப. மீனவன் வளரி பாண்டி. வெல்பட்